அதிமுக அரசின் திட்டங்களுக்கு திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டுவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்த நிலையில் ஸ்டிக்கர் ஒட்டியது யார் என்பது அனைவருக்கும் தெரியும் என கனிமொழி எம்பி பதிலடி கொடுத்திருக்கிறார். ஸ்டிக்கர் ஒட்டினவங்க யாரு அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். நான் உலகம் முழுவதும் ஸ்டிக்கர் ஒட்டி பெருமை பெற்றவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய வேலை பளுவில் இவரோடெல்லாம் விவாதிச்சுட்டு இருக்க முடியாது. கட்சியில எத்தனையோ பேர் இருக்காங்க, யார் வேணாலும் அவரோட விவாதிக்க தயாராக இருப்பார்கள். அவங்களோட விவாதிக்கட்டும். அதெல்லாம் தாண்டி சில கேள்விகள் இருந்தால் முதலமைச்சர் நிச்சயமாக பதிலளிப்பார். எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கு அமைச்சர் ரகுபதி பதிலளித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உருவாக்கினால் போதுமா என்றும் அதனை நிர்வகிக்க கட்டிடம் வேண்டாம் என்றும் வினம்பியுள்ளார். திமுக அரசு வந்த பிறகுதான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டதாகவும் இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா என்றும் சாடியுள்ளார். மேலும் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் வெளிநடப்பு என புறமுதுகு காட்டி ஓடும் எடப்பாடி பழனிசாமி நேரடி சவால் விடுக்கலாமா என்றும் அமைச்சர் விமர்சித்துள்ளார். பண மதிப்பிழப்பு நடவடிக்கை போன்று விபிஜி ராம்ஜி சட்டத்தின் மூலம் மாநிலங்கள் மீது பிரதமர் மோடி பேரழிவு தாக்குதல் நடத்தியிருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறினார். This is an attack on the infrastructure of those states because Narega used to build infrastructure. And this is the decimation of Indian labor because Manrega used to guarantee a minimum floor below which Indian labor could not go. So it is a devastating attack on the states, on poor people of this country, and it is carried out by the Prime Minister single-handedly, much like Notebandi was. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் செய்தியின் செய்திகளை பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் உதகை பைக்காரா நீர்வீழ்ச்சியை காண திரளான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். உதகை மைசூர் சாலையில் உள்ள பைக்காரா நீர்வீழ்ச்சியில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வந்ததால் அதனை காண கடந்த 2 மாதங்களாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த தடை நீக்கப்பட்டுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பைக்காரா நீர்வீழ்ச்சிக்கு சென்று இயற்கையின் அழகை ரசிக்கின்றனர். கூட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய தான் இருக்கு. டிராபிக் ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு 3 பிளேஸ் கவர் பண்ணணும், 3 பிளேஸ் இருக்கு. அதை பார்க்கணும்னு நினைச்சோம்னா அதை பார்க்க முடியல. ராமநாதபுரம் அருகே உள்ள ரெகுநாதபுரம் வல்லபாய் ஐயப்பன் கோயிலில் மண்டல பூஜை விழாவை முன்னிட்டு பேட்டை துள்ளல் நிகழ்ச்சியும் ஆராட்டு விழாவும் விமர்சையாக நடைபெற்றது. ரெகுநாதபுரத்தில் உள்ள வல்லபாய் ஐயப்பன் கோயிலில் மண்டல பூஜையை முன்னிட்டு ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு ஆராட்டு விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஐயப்ப பக்தர்கள் வண்ணப்பொடிகளை பூசிக்கொண்டு மேளதாளத்துடன் குதிரைகளுடன் ஊர்வலமாக சென்று ஐயப்பனை வணங்கினர். மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் பெட்ரோல் பங்க் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டிப்பர் லாரி திருடப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. முரளி என்பவர் கடந்த 24ஆம் தேதி தனக்கு சொந்தமான டிப்பர் லாரியை உளுந்தூர்பேட்டை திருவெண்ணெய்நல்லூர் சாலையில் உள்ள பெட்ரோல் பங்க் அருகே நிறுத்தியிருந்தார். நள்ளிரவு நேரத்தில் அந்த லாரியை அடையாளம் தெரியாத நபர் திருடி சென்ற நிலையில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் விசாரணை நடத்துகின்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பழங்குடியினர் கிராமத்திற்குள் நுழைந்த யானையால் கிராம மக்கள் அச்சமடைந்தனர். அரக்கோடு கரிக்கையூர் பழங்குடியினர் கிராமத்திற்குள் நுழைந்த யானை அங்கிருந்த வீட்டில் சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என தேடியது. இதனால் வீட்டில் இருந்தவர்கள் பின்பக்கமாக வெளியேறினர். யானை உணவு தேடும் வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.